ரமண மகரிஷியிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டார், சுவாமி, நான் இறைவனின் தரிசனத்தை பெறுகிறேன், ஆனால் அது நிலைத்து நிற்பதில்லை. எப்படி அந்த தரிசனத்தை நிரந்தரமாக்குவது? இந்த கேள்விக்கு ரமணர் கொடுத்த பதில்தான் ஆன்மீக உலகின் மிக ஆழமான உண்மைகளில் ஒன்றாகும். ரமணர் சொன்னார், எது தோன்றுகிறதோ அது மறையத்தான் செய்யும். காலை பொழுதில் சூரியன் உதிக்கிறான், மாலையில் அவன் மறைகிறான். அதுபோலத்தான் தரிசனமும். ஆனால் சிவம் என்பது உதிக்காதது, மறையாதது, அவன் நித்தியமானவன். இதை கேட்ட பக்தர் குழம்பி போனார். அப்போது ரமணர் மேலும் தெளிவுபடுத்தினார், நீங்கள் நினைப்பது தரிசனத்தை அல்ல, அது ஒரு காட்சியை. கண்களால் பார்ப்பது எல்லாம் மறையத்தான் செய்யும். சிவம் என்பது கண்களால் பார்ப்பதற்கு அப்பாற்பட்டவன். அவன் உங்கள் சொந்த ஆன்மாவாக இருக்கிறான், உங்கள் இருப்பாகவே இருக்கிறான். அவனை தனியே எங்கேயும் தேட வேண்டாம். இதை இன்னும் எளிமையாக விளக்க ரமணர் 3 அழகான உதாரணங்களை கூறினார். முதலாவது திரைப்படம். நாம் திரைப்படத்தில் ஓடும் கதாநாயகனையும் வில்லனையும் பாடல்களையும் பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஓடுவதற்கு அடித்தளமாக இருக்கும் வெள்ளை திரையை நாம் மறந்து விடுகிறோம். இரண்டாவது துணி. நாம் அழகான சட்டையை பார்க்கிறோம், ஆனால் அந்த சட்டை உருவான பருத்தியை நாம் கவனிப்பதில்லை. மூன்றாவது காகிதம். ஒரு கடிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை படிக்கிறோம், ஆனால் அந்த எழுத்துக்களை தாங்கிய காகிதத்தை மறந்து விடுகிறோம். இதே நிலையில்தான் நம் வாழ்க்கையிலும் உலகத்தில் பல உருவங்களை பார்க்கிறோம். மனிதர்கள், மலைகள், கடல்கள், நட்சத்திரங்கள், இவையெல்லாம் அந்த திரைப்பட காட்சிகள் போன்றவை. இவற்றின் பின்னால் இருப்பது யார்? சிவம். அவன்தான் இந்த உலகம் என்னும் திரைப்படம் ஓடுவதற்கான திரை. அவன்தான் துணியாக மாறிய பருத்தி. அவன்தான் எழுத்துக்களை தாங்கும் காகிதம். ஆனால் நாம் உருவங்களை மட்டுமே பார்த்துவிட்டு அந்த அடிப்படை இருப்பை மறந்து விடுகிறோம். ரமணர் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நாம் பெரும்பாலும் நான் இன்னும் சிவத்தை அடையவில்லை என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் இந்த ஒரு எண்ணமே மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஏனென்றால் சிவம் என்பது அடையக்கூடிய ஒன்று அல்ல, அவன் ஏற்கனவே நமக்குள் இருக்கிறான். அடையவில்லை என்ற எண்ணம் இருப்பதால் தான் அவன் இருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடிவதில்லை. இறுதியாக உண்மையான சரணாகதி பற்றி ரமணர் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார். பல பக்தர்கள் இறைவனிடம் சென்று எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று கேட்கிறார்கள். இது சரணாகதி அல்ல, இது இறைவனுக்கு கட்டளையிடுவது போன்றாகும். உண்மையான சரணாகதி என்றால் எது நடந்தாலும் அது உன் திருவுள்ளம், நான் என்னை முழுமையாக உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதுதான். அன்னை உமையவள் சிவனை அடைய செய்தது அப்படிப்பட்ட சரணாகதிதான். ஒளியை தாண்டி, வார்த்தைகளை தாண்டி, எண்ணங்களை தாண்டி நிற்கும் அந்த தூய இருப்பை நோக்கியே நம் பயணம் இருக்க வேண்டும்.